வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்னைக்கு சுட சுட தட்டு காலியாகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நார்த் சைட் ரொம்ப ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டான சைனீஸ் பக்கோடா எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு சட்டுன்னு 2 நிமிஷத்துக்குள்ளே செய்யறதுன்னா இன்னைக்கு நம்ம கிச்சனில் சொல்லித்தர போகிறேன். கிட்ஸுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யாரில் பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். நிறைய பேர் என் சன்னோட பர்த்டேக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதில் ஹமீத் அப்ஸ் சிஸ்டர் என் பையனோட ப்ரிப்ரேஷன் பிளாகுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீநிதி கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க சாக்லேட் பர்த்டே கேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி டேப்பில் என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வெயிட் லாஸ் டிப்ஸ் போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தாங்க நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் வரப்போகுது. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களே ஹைலைட் பண்ணுறேன். இந்த 2 வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பக்கோடா செய்கிறதுக்கு ஒரு பவுலில் சரியாக 1 கப் நல்ல ஃபைனாக சாப் பண்ண கேபேஜ் சேர்க்குறேன். முட்டைக்கோஸை நல்ல ஃபைனாக நறுக்கி எடுத்துக்கணும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்க்குறேன். எந்த கப்பால் முட்டைக்கோஸ் அளந்தோமோ அதே கப்பால் 1/2 கப் கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட்டை நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கணும். இது கூடவே 1/4 கப் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கேப்சிகம் குடை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக நறுக்குன வெங்காயம் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சரியாக 1/2 கப் 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். பட் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா சைனீஸ் பக்கோடாவில் மைதா மாவு தான் சேர்ப்பாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேங்க. கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் பக்கோடா நல்லா மொறுன்னு இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாஸாக சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். வினிகர் இல்லாதவங்க 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் பயன்படுத்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்தா தான் இது சைனீஸ் பக்கோடான்னு சொல்ல முடியும். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கீங்க. ரெட் சில்லி சாஸ் இல்லாதவங்க 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சோயா சாஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டைக்கோஸில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் வச்சு இந்த மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு கரெக்டாக இருக்கலாம். பட் எனக்கு டைட்டாக இருக்குது. அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா நான் கலந்து எடுத்துக்க போகிறேன். இந்த பக்கோடாக்கு ரொம்ப டைட்டாக மாவு பிசையக்கூடாதுங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி எடுத்திங்கன்னா எண்ணெயில் போடுற அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும். இந்த பக்கோடா பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கீங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கணும். சின்ன பால்ஸாக எடுத்து ஆயிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காய வடலை எப்படி போடுவோம், கொஞ்சம் தட்னாப்பில் அது மாதிரி போட்டுக்கணும். ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் போடக்கூடாது. பட் சின்னதாக போட்டுக்கணும். அட் அ டைம் 4லேருந்து 5 பக்கோடா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் தாங்க வச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி வெளியே கரிஞ்சிரும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமே நல்லா செவந்து வர வரைக்கும் இதை திருப்பி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது ஆயிலில் ஃப்ரை ஆனால் போதும், நல்லாவே செவந்து வந்துடும். கொஞ்சம் அதிக செவக்க விடணுங்க. அப்போ தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சைனீஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் எல்லா பக்கோடாவையும் பொரிச்சு எடுத்துட்டீங்க. இது ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தாங்க. எல்லாத்தையுமே கலந்துட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் மழை பெய்கிறப்பலாம் டீயோடு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைனீஸ் பக்கோடாக்கு டொமேட்டோ கெச்சப் மைனீஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.